நினைக்கிறேன். அர்ச்சனா ராமநாதன் லைவ். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. யாழ்ப்பாணத்துலேருந்து கேட்குறேன். ஒரு நிமிஷம் தாங்கோ, நான் இந்த லைவை இந்த மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விடுறேன். வணக்கம். கோடான கோடி நன்றிகள். முக்கியமாக கிணவரை மிஸ் பண்ணுவேன், கோவிக்கக்கூடாது. முதலாவதாக தலைவனுக்கு, என்னுடைய தேசிய தலைவனுக்கு மாவீரர் நாள் ஆரம்பமாகுது 21ஆம் தேதி. தலைவருடைய ஒரு உரை ஒன்று பார்த்தேன். அந்த உரையில் தெளிவாக தலைவர் சொல்லியிருக்கிறார், மாவீரர் நாள் என்றது கொண்டாடப்படக்கூடிய நாள் அல்ல, அதாவது சந்தோஷப்படக்கூடிய நாள் அல்ல. எங்களுக்காக உயிரை கொடுத்த மாவீரர்கள் நிறைவு கூறப்படுகிற நாள். ஆகவே மாவீரர் நாள் கொண்டாட்டங்கள் அல்ல, மாவீரர் நாள் நினைவு கூறலை 21ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அது சம்பந்தமான லைவ் நான் இன்னொரு லைவ்ல போடுறேன். முதலாவதாக எங்களுக்கு உயிர் கொடுத்த எங்களுடைய போராட்ட வரலாற்றில் இதுவரை தங்களுடைய உயிரை எங்களுக்காக துச்சமாக மாற்றி தந்த வீரத்தமிழர் என்று தான் சொல்கிறது, வீர சிங்களவன் என்று ஒரு நாள் சொல்கிறேன். வீரத்தமிழர் என்று சொல்கிறதுக்கு காரணம், எங்களுடைய தேசியத்துக்காக, தலைவென்ற கொள்கைக்காக கிட்டத்தட்ட 44,000, அதை விட எண்ணாத எத்தனையோ போராளிகள், பொதுமக்கள் எல்லாரையும் இழந்திருக்கிறோம். மே 18, 19ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு தமிழில் படுகொலையான நாள் என்று சொல்லி, ஒரு இனத்தின் படுகொலை செய்த நாள் என்றதை ஞாபகம் வச்சிருக்கோம். ஸோ அதால் எங்கள் இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு காரில் இருந்து ஒரு வீடியோ எடுக்கலும் என்றால் அது காரணம் இன்று ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ளே நாங்கள் பெற்ற பிள்ளைகள் தான், அம்மா, அண்ணா, அக்கா, தம்பிமார் சாப்பாடு இல்லாமல், ஒரு நாள் 2 நாளில் மாதக்கணக்காக சாப்பாடு இல்லாமல், அவர்கள் எங்களுக்கு செய்த தியாகங்கள், சாப்பாடு இல்லாமல் உயிர் போக, அவயவங்கள் இழந்து எங்களுக்கு செய்த தியாகங்கள் தான். அதனால் இந்த வெற்றியை எங்களோட தேசிய தலைவருக்கும், தேசிய தலைவற்ற எங்களுக்காக உயிர் அண்ணாமார் எங்களுடைய சோழர்கள் இருக்கும் நன்றியை தெரிவித்து, இரண்டாவதாக நன்றி சொல்லணும். நான் எல்லாரும் சொல்லி தனி ஒருவன் எத்தனையோ ஆயிரம் இந்த வெற்றிக்கு பின்னால் முக்கியமாக புலம்பெயர் குளத்தில் இருக்கிற எங்களுடைய ரத்த உறவுகள், அந்த அக்காமார் அவைய கண்டதே இல்லை, எப்படி இருப்பினும் தெரியாது, இனிமேல் காண போறோன்ற கேள்விக்குறிதான். வீடியோ கால் எடுக்கலாம், நான் நேராக காணணுன்றது கேள்விக்குறிதான். ஆனால் அதுக்குரிய காலம் நான் இந்த நம்பரையும் போட்டிருக்கேன், 02424 இது கோல்ஸ் வாரப்படியாது 556 2 மண்டல் கோல் பண்ண ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கோல் ஆன்சர் பண்ண எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறார்கள். மனத்தால் வச்சிருக்கிறார்கள், வயசு போனார்கள், அப்பாட வயசுல, அண்ணாட வயசுல, என்னோட வயசார்கள், எத்தனையோ பேர் யோசிக்க நாங்கள் இருக்கிறோம். சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தை அவர் யார் தெரியாது, எடுத்து கதை சாதாரணமாக கதைச்சா எந்த இடம் ஒன்றுமே தெரியாது. பட் அந்த கதைக்கிற வசனம், கதைக்கிற விதங்கள் எல்லாத்துலேயுமே திரும்பி இருக்கும். அது தவிர அந்த அவர்கள் எடுத்து தானே அர்ச்சனாவுக்கு போட் போடும் என்று சொல்லித்தான் விழுந்தது. அதை விட ரெண்டாவது எங்களோட புலத்தில் இருக்கிற மக்கள், முக்கியமாக சாவச்சேரி மக்கள் ஒரு வரலாற்றை படுத்துகிறார்கள். எல்லா இடமும் NPP ஜப்பானத்தின் சாவச்சேரி தொகுதியில் மட்டும் நாங்கள் பெரும்பான்மை வாக்களோடு வென்றிருக்கலாம். ஏனென்றால் இங்கே அது எனது கோட்டை என்று நான் சொல்றது, இங்கே நான் அரசன் இல்லை, இங்கே நான் ஒரு அடியவன். நான் முதலாக போட்டல இன்றைக்கு தான் திருப்பி எடுத்து இந்த ப்ரொஃபைல் இருக்கு, அன்றைக்கு தான் ஸ்டார்ட், இன்றைக்கு 180
81வது நாள் 81வது நாள் இந்தியோட பாராளுமன்றத்தில் 3வது நாள் ஸ்டார்ட் அந்த போராட்டம் போராட்டத்தில்